வெல்கம் டு ElectricianInfo சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேசிக் தியரி டெஸ்ட் எக்ஸாம் உடைய கொஷின் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். கொஷின் எந்த மாதிரி கேட்பாங்க, அது நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம், எப்படி ஆன்சர் பண்ணால் நம்ம பாஸ் ஆக முடியும், உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். முதல்ல BTT அப்படின்னா பேசிக் தியரி டெஸ்ட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பேசிக் தியரி டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு எதுக்காக இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுக்காக தான், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அவங்க உங்களுக்காக இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. நீங்கள் இந்தியன் லைசன்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூரில் வந்து எனக்கு இந்தியன் லைசன்ஸ் இல்லை, நான் சிங்கப்பூரில் லைசன்ஸ் எடுக்கணுனாலும் சரி, நீங்கள் எந்த ஸ்டெப்பு பண்ணாலையும் முதல்ல நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா பேசிக் தியரி எக்ஸாம். இங்கே பேசிக் தியரி டெஸ்ட் எக்ஸாம் எப்படி நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. அதில் உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் 45 கரெக்டான ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்ன்னு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெயில். அதாவது 90% ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர்ன்றது பண்ணியிருக்கணும். நீங்கள் லெஸ் தென் 44 எடுத்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் தான். ஏன்னா ஒரு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 45 கொஸ்டின்ஸு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் தியரியோட டெஸ்ட்டு. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அவங்க எழுதினாலே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு டைமில் பாஸ் ஆகிருப்பாங்க, சில பேர் 2 டைமில் பாஸ் ஆகிருப்பாங்க, சில பேர் 3, 4, 5ன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 10 to 15 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்ளைன்றது பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இதுக்கு முன்னே பேசிக் தியரி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா எவ்வளோ பேருக்கு 44 வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கீங்க, அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எல்லாருக்கும் நடக்கிறது தான். 44 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆகிறது, நிறைய பேர் வெக்ஸ் ஆகிருப்பாங்க, சில பேர் எக்ஸாம் எழுதுறதே கூட விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜிக்ஜாக்காக இருக்கும். ஆனால் ஒன்றுமே விளங்காது. அங்கே படிச்சுட்டு போவோம், பட் அங்கே போய்ட்டு எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். இங்கே இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேண்டேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்னல் வந்து இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட் அடிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூரில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அதாவது டிரைவிங்கே பண்ணாதும் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிகரெட்டு பிடிச்சாலும் உனக்கு எவ்வளோ ஃபைனு, ஒரு வேளை சிசி கேமரா முன்னாடி இல்லை எதுனா தெஃப்ட் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெனால்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் பெனால்ட்டின்றது இருக்கும். அந்த பெனால்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தியரி எக்ஸாமில் வந்து அவங்க கேட்பாங்க. நீங்கள் ஒரு வேளை பேசிக் தியரி லைசன்ஸ் அதாவது பேசிக் தியரி டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் நீங்கள் வந்து ரோட்டில் நீங்கள் நடக்கும்போது நிறைய சைன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நோ என்ட்ரி போர்டு இருக்கும், நோ பார்க்கிங் போர்டு இருக்கும். சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் பிளிங்கிங் ஆகிருக்கும், சில டைமில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும். அது ஏன் ரெட் கலரில் இருக்குது, ஏன் க்ரீன் கலரில் இருக்குது, இந்த மாதிரி சில நிறையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க. அதே சைன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. நீங்கள் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் கன்ஃபியூஷிங் ஆயிடுவீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் அவங்க கேட்குறாங்கன்னா சில எல்லாமே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவாக தான் இருக்கும். பட் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குமோ அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குமோ ரெண்டுமே கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கரெக்டான ஆன்சர் இருக்கும். பட் சில டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. இப்போது இது மேண்ட்ரி சிக்னல் எங்கெங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஜோனு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனு, இவங்கெல்லாம் இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் சைன் போர்டெல்லாம் கண்டிப்பாக அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கும். நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக கேர் பண்ணி நீங்கள் வண்டின்றது ஓட்டுற மாதிரி இருக்கும். அதே தான் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. அதுக்கு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பண்ணியிருப்பாங்க. சில டைமில் சில போர்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் பண்ணுறது இருக்காது. சில பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்ருக்கும், எல்லா லைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்ருக்கும். சில ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பஸ்ஸு மூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு லைன்ன்றது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரிஸ்ட்ரிக்டட் ஹவருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்காக செப்பரேட்டாக ஒரு பாதியாக ஒதுக்கியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சிட்டி சைடு நீங்கள் போனீங்கன்னா பார்ப்பீங்க. எல்லோ லைன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு லைன் இருக்குதுன்னா அது வந்து பஸ் லைனுன்னு சொல்லுவாங்க, நார்மல் பஸ் லைனு. அதே ரெஸ்ட்ரிக்டட் ஹவரில் பஸ் வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னா அந்த இடத்துல பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைனும் எல்லோ லைனும் ரெண்டும் பேரலாக போய்ட்டுருக்கும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இந்த மாதிரி சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இது சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. இது சில பேருக்கு தெரியாது, அதனால் கன்ஃபியூஷிங் ஆயிடுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி சைன் போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிளியராக நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும்.
இப்போது புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. புக்ஸில் இருக்கிறது நீங்கள் படிச்சுட்டு போகலாம். புக்ஸில் இருக்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்ன்ற மாதிரி தான் நீங்கள் படிச்சுட்டு போவீங்க. ஒருவேளை அதே கொஸ்டினை வேறு மாடுலேஷன் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூசிங் ஆகும். அதனால நீங்கள் இந்த பிடிஎஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் சென்டர் அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் வேணுமா இல்லை எந்த இங்கிலீஷ் வேணுமா எந்த லாங்குவேஜ் வேணுமோ. அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு BTT டெஸ்ட் தமிழ்னு அடித்தாலே உங்களுக்கு பிடிஎஃப்ன்றது வந்துடும். அப்படி இல்லை எனக்கு இங்கிலீஷ் வேணும்னா நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட் அதை BTT டெஸ்ட் இங்கிலீஷ் நடிச்சிங்கனாலே உங்களுக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ன்றது இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ் ஏன் நான் எடுக்கணும், நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காமல் வண்டி ஓட்டணும் என்ன, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டி எதாவது சைனில் நீங்கள் தப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி எவ்வளோ, நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதுக்கடுத்து என்னென்ன சைன் போர்டு இருக்குது, எது ரொம்ப மேண்ட்ரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த இடத்துல ரொம்ப கேராக நீங்கள் வண்டி ஓட்டணும், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் லைட்டுன்றது ஹெட்லைட்டுன்றது ஆன் பண்ணணும், எந்த லைட்டில் ஹை பீம் யூஸ் பண்ணணும், அதாவது மழை பெய்யும் போது நம்ம லைட் அதாவது மழை பெய்யும் போது நம்ம ஹெட்லைட் யூஸ் பண்ணலாமா வேணாவா, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் ஆல்டர்னேட்டிவாகவும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரைட் ஹேண்ட் திரும்புறதுனா எந்த சிக்னல் நம்ம காட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் திரும்புறதுன்னா அந்த மாதிரி, ஸ்டாப் பண்ணுறதுன்னா என்ன பண்ணணும், ஒருவேளை வண்டி நம்மளுக்கு முன்னாடி ஒன்று ஓவர்டேக் லெஃப்ட் எடுக்குதுன்னா நம்ம வண்டி என்ன பண்ணணும், டைரெக்டாக அந்த வண்டிக்கு முன்னாடி பாஸ் பண்ணி போயிடணுமா இல்லை வெயிட்டிங் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் சிம்பிள் திங் தான். ஜஸ்ட்டு காமன் சென்ஸாக நீங்கள் கொஞ்ச நேரம் சிந்திச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எழுதியும் ஃபெயில் ஆகிட்டு வெக்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு பேஜ் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி கொஸ்டின் மோஸ்ட்லி அவங்க கேட்குறாங்க, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட பார்க்குறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.